ட்ரெயினில் கூட நின்றுனா ட்ரெயினில் கூட நான் செஞ்சுருந்தேன் நம்ம அடிக்கடி திரை கட்டிட்டு அந்த வசதியாக இருந்தேன். குத்து போதுமா அந்த அக்கா மாமன் அவர் என்ன நம்ம ரேங்கிங் பற்றியில் பேசினாரு. நல்ல நிலைமையாரு இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்போ சொல்ல ஹெச்இபிக்கு யாராவது தொண்ணூறு அப்போ சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாரு? நான் சொல்லியிருக்கேன் செஞ்சாரு பெர்ஃபார்மன்ஸும் போக வேண்டியதான் மயிர் வளர்த்துக்கிட்டு என்ன ரேங்க் பண்ணி கிடச்சாங்களா ரேங்க் கோட் போட்டுருக்காங்க என்ன சும்மா மெமரி பண்ணாரா என்ன சொல்ல வரேன்னா கருத்து சொல்றேன் கேட்டேன் என்ன கிடைச்சாரு கிடைச்சா நார்மலா இப்போ எவனுக்கு அது ரொம்ப லோங்கிறா சொல்ல முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஜூனியரும் சீனியரும் எப்படி இருக்கும் ரேங்கிங் அப்படின்னு யாரு சில்கா ஏன் வேலையாக இருக்கேன் என்ற கிஷன் கொடுக்குறாங்க கல்லூரி வாழ்க்கை எங்களை பல வகையில் பக்குவப்படுத்திருந்தது. கல்லூரி வாழ்க்கை வந்து எங்க அனுபவத்துல எங்க வகுப்பு அனுபவத்துல வெறும் கல்வி அறிவை மட்டும் கொடுக்காம வாழ்க்கை பெரிய அறிவையும் கொடுத்துருக்கு. நாங்கள் அடைந்த சோதனைகளும் வேதனைகளும் நாளை சாதனையாக வளர இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து தமிழ் துறை கீழே இல்லை, அதாவது எங்களோட மேஜர் வந்து சமூகவியல் கஜன் சுற்றர், ரொம்ப பேருக்கு எங்களுக்கு தெரியாது. அதனால எல்லாரையும் வந்து நான் அறிமுகப்படுத்திடுறேனே. நான் பவித்ரா, கார்த்திகேசு எல்லாருக்கும் தெரியும், லட்சுமி, உமாதேவி, மீரா, தமிழரசி, பிரேமலதா, சுகந்தி, ஜோதி, வட்சலா, வசந்தா, கோமலர், கிறிஸ்டினா, ராணி, கலைவாணி, நித்யாதேவி, விமலா. நாங்கெல்லாம் ஒரே வகுப்பு. நாங்கள் போடாத சண்டையும் இல்லை, பண்ணாத சேட்டைகளும் இல்லை. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறோம். இன்று படிக்க வந்ததில் சரித்திரம், நாளை படிக்க போவதுதான் சரித்திரம். நன்றி. பருவமேட்டின் சமூக பரிசோதனைகளுக்கு நன்றி.